ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீ நம்ம என்ன வந்து பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஃப்ரேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்க இந்த டயகிராம் வந்து நம்ம எப்படி ஆட்டோகேட்ல 2D ஸ்கெட்ச் பண்ணலாம்ன்றத தான் பார்க்க போறோம். ஸோ என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபெக்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துக்கிறேன். வந்துட்டு இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ இந்த டயகிராம் வந்து நான் ஃபர்ஸ்ட் எந்த ஏரியால இருந்து நான் டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிறேன். ஸோ, இப்போ இந்த டயகிராம் வந்து நம்ம எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து அதாவது ஃப்ரம் த டாப் சைட் ஆஃப் த டயகிராம்ல இருந்தே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 2 இது இருக்கு. 2 சர்க்கிள் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 22. இங்க எதுவுமே குடுக்கலன்னா இட்ஸ் அ டயாமீட்டர். அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து என்னன்னா 10. சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து 10. ஸோ, நம்ம என்ன பண்ணணும்? கோ டூ த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரிப்பீட் இன் வித் சேம் சென்டர் பாயிண்ட் 22. இத போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வந்து பண்றீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டயகிராம்ல வந்து இங்க இருந்து என்னன்னா 62 தள்ளி இது எல்லாமே வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் எம்எம். 62 தள்ளி வந்து சேம் இதுவே ரிப்பீட் ஆகாதனால என்ன பண்றேன், இப்ப நான் என்ன பண்றேன்னா, இது 2த்தையும் காப்பி பண்ணி ஜஸ்ட் என்ன பண்றேன், காப்பி செலக்ஷன் ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க இருந்து எவ்வளவுனா 62 தள்ளி நான் என்ன பண்றேன், இதை பிளேஸ் பண்றேன். சோ இப்போ நீங்க இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க வந்து டைமென்ஷன் செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டா இங்க இருந்து இது வரைக்கும் 62 வந்து உங்களுக்கு இருக்கும். சோ இப்போ நம்ம வரைஞ்சது வந்து நம்ம கரெக்டா தான் வந்து வரைஞ்சிருக்கோம். சோ நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 2 கர்வ் இது எப்படி வரையணும்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கே வந்து தெரிஞ்சுக்கணும். என்னோட வீடியோஸ்ல எல்லாமே இது வர மாதிரி நான் டாபிக்ஸ் நிறைய கவர் பண்ணிருப்பேன். சோ இப்போ இது வந்து எப்படி வரையணும்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதுக்கான வேல்யூ தான் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு வந்து ஃபர்ஸ்ட் வெளியே வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா 48. So just simple go to the tan radius from this point to here, put the radius value as 48. அதுதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இங்க 48 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க உள்ளேயும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரிப்பீட் த சேம் கமாண்ட். இங்க இருந்து இது வரைக்கும் 50 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இப்போ உங்களோட வேலை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அவுட்டர் ரீஜனையும் இந்த அவுட்டர் ரீஜனையும் இந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க. ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரிமைனிங் வந்து இந்த இடம் ஃபுல்லாவே நமக்கு தேவையில்லை. ஸோ இதை மொத்தமா செலக்ட் பண்ணி delete பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கான இந்த ஃப்ரண்ட், அதாவது இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து நம்ம பர்ஃபெக்டா வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து என்ன வரையணும்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இங்க இருந்து கீழே 48 தள்ளி இப்போ அடுத்த நமக்கான ஒர்க் வந்து எங்க இருக்கு, டிரா பண்றதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கு. சோ இப்போ அதை நான் வந்து இப்போ நான் எப்படி வரைஞ்சிக்கிறேன்னு வந்து பாத்தீங்கன்னா, சும்மா இப்படி நான் ஒரு ஜென்ரல் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். நம்ம என்ன பண்றோம், ஆஃப்செட் கமெண்ட் நம்ம எல்லா கமெண்ட்டையும் இது பண்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சேனல்ல போவோம். ஏன்னா வந்து எப்படின்னா நம்ம நார்மலா லைன் தள்ளி வரைஞ்சோம்னா நம்ம கமெண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய கவர் ஆகும். ஸோ ஆட்டோ கேட பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஃப்செட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இங்க நீங்க எவ்வளவு தூரம்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கீழே வந்து 48. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து 48 கொடுத்து நான் என்டர் பண்ணிட்டு எங்க இருந்துன்னா இங்க இருந்து கீழே 48 அதையும் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த டைமென்ஷன் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் இங்க இருந்து கீழே வந்து 90. ஸோ அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இருந்து கீழே 48 இது வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ரீரைட் பண்ணி 19 சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், வரைஞ்சிட்டு இது பாருங்க முடிச்சிட்டேனா. இப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து நம்ம செக் பண்ணிக்கிறதுல வந்து எந்த தப்பு கிடையாது. ஸோ 48. ஸோ ரிப்பீட் த கமாண்ட் இங்க இருந்து கீழே இது வரைக்கும் 90. ஸோ டயக்ராம்ல கொடுத்துருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வந்து கரெக்டா தான் வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ இது நம்ம செக் பண்ணிக்கிறதுல வந்து எப்பவுமே வந்து தப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம என்ன வரையணும்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். இப்போ இங்க வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து நமக்கு என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு லைன் எடுத்து ஃப்ரம் திஸ் இங்க இருந்து என்ன பண்ணுங்க, சென்டர் பாயிண்டா வந்து என்ன பண்ணுங்க, ஒரு லைனை வந்து வரைஞ்சிருங்க. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த லைனோட லென்த்தை தான் நம்ம அப்படியே ஆஃப்செட் பண்ணோன்றதுனால நமக்கு வந்து கரெக்டா வரணுன்றதுனால வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா டயாமீட்டர் 28. ஸோ கோ டு த சர்க்கிள் இன் விச் டயாமீட்டர் 28. அது வரைஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன வரையணும்னு வந்து பாருங்க. ஃப்ரம் த சேம் சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரேடியஸ் வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா வந்து 42 சொல்லியிருக்காங்க. ஸோ மூவ் டு த ரேடியஸ் வித் தி சேம் சென்டர் பாயிண்ட் அண்ட் 42 பிளஸ் என்டர். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் நமக்கு எங்க வேலை இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் மோஸ்ட் தான் வேலை இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த 2 லைன்ஸ் வந்து நான் எப்படி டிரா பண்ணணும்ன்றது நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன். ஸோ இதை நீங்க டேஞ்சன்ட் வச்சும் போடலாம், இல்லைன்னா நம்ம டேரக்டா ஸ்ட்ரைட் லைன் வச்சு என்ன பண்ணுங்க, இது பாருங்க இந்த டேஞ்சன்ட் இந்த மிட் பாயிண்ட் இந்த குவாட்ரண்ட்ல வந்து என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. இதே தான் வந்து என்ன பண்ணுங்க சிமிலர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதே லைனை மறுபடியும் வரையாம நம்ம என்ன பண்ணலாம்னா பை யூசிங் த கமாண்டும் நம்ம இது பண்ணலாம். ஸோ மிரர் எம்ஐ என்டர் செலக்ட் த ஆப்ஜெக்ட். ஸோ செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் என்டர். பாயிண்ட் எங்க இருந்துன்னா இதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு
மிரர் அதாவது எந்த ஆப்ஜெக்ட் வச்சு மிரர் பண்ணீங்களோ அது வேணுமா வேணாமான்னு கேட்கும். ஸோ அது வந்து எரேஸ் ஆகணுமான்னு கேட்கும். ஸோ எனக்கு வேண்டாம்னு நான் ஓகே கொடுத்தனா வரும். இல்லைன்னா நீங்க நார்மலா என்ன பண்ணலாம்னா வந்து நீங்க இதே மாதிரி லைனும் வரலாம். ஸோ நான் வந்து கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மறக்க கூடாதுன்றதுனால நான் என்ன பண்றேன், இந்த கமாண்ட்ஸ் வந்து நான் ரிப்பீட்டடா வந்து எடுக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்க, அடுத்தது இந்த ஏரியாவையும் இந்த ஏரியாவை வந்து ட்ரிம் பண்ணுங்க. இது வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அடுத்தது இப்போ இதுதான் வந்து உங்களுக்கான ஸ்டெப். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாருங்க. இப்போ இங்கதான் வந்து நம்ம கீழ இருந்து 90 இந்த இடத்துல தான் வந்து நம்ம இருக்கோம். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லைன் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 84 அப்படின்னு வந்து இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 84ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 42 42 வந்து நம்ம பிரிக்கலாம். சோ அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த லைனை வந்து அப்படியே delete பண்ணிட்டு சோ ஒரு லைன் எடுங்க, இங்க இருந்து 42 மறுபடியும் சேம் லைன் இங்க இருந்து இந்த பக்கம் 42. ஸோ 42 42னா நமக்கு வந்து கரெக்டா வந்து 84 வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரெக்டா தான் வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ கீழே வந்து இந்த ஏன்னா நம்ம அதான் நான் சொன்னேன். ஏன்னா நம்ம ஆஃப்செட் பண்ணது கரெக்ட் தான். பட் அதுக்கு உண்டான என்ன லென்த்தோ அந்த லென்த்ல தான் ஆஃப்செட் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம ஃபர்தரா டயகிராமோட டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். அடுத்தது இங்க 2 ஹோல்ஸ், இந்த 2 ஹோல்ஸ் ரெண்டுத்துக்கான டயாமீட்டர் வந்து 20, அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து ரேடியஸ் வந்து 17. ஸோ ஃபர்ஸ்ட் ரேடியஸே நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேடியஸ் வந்து 17, அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் ஆஃப் டயா வந்து 20. ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன், ஆஸ் பர் த டயக்ராம் வந்து நான் என்ன பண்றேன் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா, இதே தான் நீங்க எய்தர் சைடு வரப்போறதுன்றனால இதுல ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணி இங்க இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது பாருங்க இங்க வந்து இப்படி வருது. ஸோ என்ன பண்ணணும், அப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்ன பண்ணணும், இது வரைக்கும் வந்து என்ன பண்ணணும், இன்டர்செக்ட் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கான ஒரு வேலை. ஸோ என்ன பண்ணணும், ஒன்னும் இல்ல, ஒரு லைன் எடுத்து இது வரைக்கும் என்ன பண்ணுங்க வரைங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சென்டர் வரைக்கும் என்ன பண்ணுங்க வரைங்க. வரைஞ்சிட்டு நமக்கு டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இங்க இருந்து இது வரைக்கும் 84 இங்க ஒரு லைன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ வரைஞ்சிட்டு இப்போ நமக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லைன்றதுனால வந்து நம்ம டயக்ராம் கம்ப்ளீட் பண்றதுனால நம்ம என்ன பண்றோம், இதை எரேஸ் பண்ணிடுறோம். எரேஸ் பண்ணிட்டு இப்போ டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்படி வருதுல்ல, இந்த ஃபில்லெட்டுக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா வந்து ரேடியஸ் வந்து 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூவ் டு த ஃபில்லெட் கமாண்ட் FIL ஃபில்லெட். ஸோ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா வந்து 12 எங்க இருந்துன்னா இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும். ஸோ இப்போ இது எப்படின்னா வந்து நீங்க ஃபில்லெட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில்லெட்டுக்கான ரேடியஸ் வந்து எவ்வளோனா வந்து 12 எங்க இருந்துன்னா இங்க இருந்து இது வரைக்கும். அதே மாதிரி என்டர் சேம் இங்க இருந்து இது வரைக்கும் 12. இதுதான் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இங்க வந்து இந்த ஃபில்லெட் வேல்யூவா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இங்க எதுவும் சென்டர் பாயிண்ட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்களே, அப்போ இங்க இருந்து மேல எவ்வளவு தூரம் தள்ளி வரையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லை, நீங்க ஜஸ்ட் சேம் tan ரேடியஸே யூஸ் பண்ணுங்க. தப்பு இல்லை. எங்க இருந்துன்னா இதுல இருந்து இது வரைக்கும் ரேடியஸ் வேல்யூ வந்து 25 போட்டுட்டு ட்ரிம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ இந்த போர்ஷன் அதுக்கப்புறம் இங்க டயக்ராம்ல வந்து இப்படிதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இங்க கீழே இந்த லைன் இருக்கு, அப்புறம் இந்த 2 போர்ஷன் ட்ரிம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு மேல டயக்ராம் கரெக்டா வந்து வரைஞ்சிருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த லைனை மொத்தமா செலக்ட் பண்ணி delete பண்ணிடுங்க. இப்போ நமக்கு டயக்ராம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா ஹேட்ச்ல வந்து நீங்க ஹெச் கொடுத்து என்டர் பண்ணலாம். இந்த ஹேட்ச் சிம்பிள் போயிட்டு பேட்டர்ன்ல போயிட்டு இங்க இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவோம், நீங்க சாலிட்ல இருக்கும் இல்ல யூசர் டிபெண்ட் நீங்க என்ன பண்ணுங்க, பேட்டர்ன்ல போயிட்டு கீழே போயிட்டு நான் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா யூசர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, நமக்கு எந்த இடத்துல பேட்டர்ன் வந்து பண்ணிருக்காங்கன்றத பாருங்க. நமக்கு இந்த இடம் தான். ஸோ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த இடத்த இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இங்க பேட்டர்ன் வரும். அதே மாதிரி அடுத்த விஷயம் வந்து நீங்க இங்க வந்து எதனா ட்ரிம் இல்ல வேற எதனா ஒழுங்கா பண்ணல, இங்க எங்கன்னா வந்து ஒரு சின்ன மைன்யூட் கேப் இருந்ததுன்னா நமக்கு இங்க ரெட் கலர்ல வந்து காட்டும். அது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் இல்லை. நீங்க மறுபடியும் ரிவர்ஸ் கண்ட்ரோல் இது கொடுத்து ரிவர்ஸ் போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா வந்து இதுக்கான லைனை வந்து நான் என்ன பண்றேன், ஸ்பேசிங் தெரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு 5 கொடுக்குறேன். அடுத்தது வந்து நான் என்ன பண்றேன், ஆங்கிள் வந்து 45 கொடுக்குறேன். ஸோ ஆங்கிள் 45 இங்க பாருங்க, இங்க ஹேட்ச் பண்ணதுக்கும் இங்க ஹேட்ச் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னும் இல்ல, -45 கொடுங்க. ஸோ -45 கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த டைரக்ஷன்லயே வந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னா வந்து ஹேட்சிங் வந்து ஆயிருக்கு. ஸோ க்ளோஸ் ஹேட்ச் வந்து கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க டயக்ராம்ல இருக்க மாதிரி நமக்கு வந்து வந்துருச்சு. நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. சோ இந்த இடம்லாம் வந்து ஹேட்ச் பண்ணிருக்கோம். இந்த சர்க்கிள் இருக்க இடம்லாம் வந்து ஹேட்ச் ஆகல. அதே மாதிரி மேலேயும் வந்து ஹேட்ச் ஆகல. சோ இந்த டயக்ராம் வந்து அவ்வளவுதான். சோ இது மாதிரி வேற நிறைய
டயகிராம்ஸ் வந்து போடணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலோட ஃபேஸ்புக் அப்புறம் வந்து இன்ஸ்டா லிங்க் வந்து என்னோட சேனலோட பயோல இருக்கு. ஸோ அங்க போயிட்டு எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி இந்த டயகிராம் போடுங்கன்னு சொன்னா நான் வந்து என்னோட ஃபேஸ்புக் ஐடியும் வந்து நான் குடுத்துருக்கறனால வந்து அதுல வந்து எதனா ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு நீங்க வந்து எனக்கு இந்த டயகிராம் வந்து போடுங்கன்னு சொன்னா நான் வந்து போட மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். சப்ஸ்கிரைப் ஏஆர் கேட் சொல்யூஷன். தேங்க் யூ.